காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் வாசிக்கிற ரொமான்டிக் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்திருக்கிறேன். கதைச்சங்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 18. கருணாகரனின் விரல்கள் சசிரேகாவின் கழுத்தில் ஆழ புதைய ஆரம்பித்தன. சசிரேகாவின் மூச்சு திணறினாலும் அவள் பிடிவாதமாக அப்படியே நின்றாள். சை! கருணாகரன் கரை கடந்த ரௌத்திரத்துடன் அவளை பிடித்து தள்ளினான். கட்டிலில் விழுந்தாள் சசி. அப்படி என்கிட்ட இல்லாத எந்த பேரழகடி அவன்கிட்ட இருக்குது? அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அரைக்கதவு தட்டப்பட்டது. அவளை முறைத்தபடி கதவை திறந்தான். கதவுக்கு வெளியே நின்றிருந்த வத்சலா கட்டிலில் சுருண்டு கிடந்த சசிரேகாவை கண்டதும், பூஜை வேளை கரடியாய் வந்துட்டேன் ஆபீசர் என்றபடி திரும்பி போக போனாள். இருடி! அவசரமாய் கட்டிலை விட்டு குதித்து வத்சலாவின் பக்கத்தில் வந்து நின்று கொண்டாள் சசிரேகா. தப்பிக்க பார்க்கிறா. கருணாகரன் அவளை உறுத்து பார்த்தான். அவள் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. வத்சலாவிடம் தாழ்ந்த குரலில் எதையோ கேட்டுக்கொண்டிருந்தாள். உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டியாடி என்று வத்சலா கேட்க, எதை கேட்க சொல்றீங்க என்று புருவங்களை உயர்த்தினான் கருணாகரன். அது வந்து ஆபீசர், உங்க வைஃப் ஆபீஸில் போட்டது போட்டபடி விட்டுட்டு வந்துட்டா. எங்க லேடிஸ் ஹாஸ்டலிலும் அதே கதைதான். அதுக்கு நாளைக்கு நான் கிளம்புறப்ப என் கூட அவளும் வர்றேன்னு சொல்ற ஆபீசர். இவ சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல? என்ன நியாயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? வேலைக்கு லீவ் கொடுக்கணும். இவளோட அங்குசாமி பெரியப்பா அழைப்பு விடுத்ததும் ஜஸ்ட் 1 வீக் லீவ் போட்டுட்டு ஒரு பெட்டியில 4-5 செட் ட்ரெஸ்ஸுகளை அள்ளி போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துட்டா. ப்ராப்பரா எதையும் செய்யல. அதுக்கு அவசியமில்லை. உங்களுக்கு தெரியாது ஆபீசர், எனக்கு தெரிந்த வரைக்கும் போதுங்க. இவ இனிமேல் வேலைக்கு திரும்ப போறதில்லை. ரெசிக்னேஷன் லெட்டரை போஸ்டில் அனுப்பிக்கட்டும். அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல்ல இவளுக்கு மேரேஜ் ஆகியிருக்கிற விவரத்தை நீங்களே சொல்லிருங்க. பணம் தேவைப்பட்டால் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுறேன். அதெல்லாம் தேவைப்படாத ஆபீசர். இவளோட அட்வான்ஸ் பணம் இருக்கே, அவங்க தான் மீதி பணத்தை இவளுக்கு செட்டில் பண்ணணும். வேற என்ன? இவளோட ட்ரெஸ்ஸு திங்ஸுண்டு எல்லாம் இருக்குதே, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர வேணாமா? எனக்கு கூட இவள் நாளைக்கு சென்னைக்கு வந்துட்டு வர்றது பெட்டர்னு தோணுது. எனக்கு தோணலை. இவளோட ட்ரெஸ்ஸுகளை பெட்டியில் அடுக்கி உங்களோட பொறுப்பில் வச்சுக்குங்க. திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்குங்க. நான் பிஸ்னஸ் விஷயமா சென்னைக்கு வர்றப்ப உங்ககிட்ட இருக்கிற பெட்டியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். மற்றபடி இவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நான் வாங்கி குமிச்சு வச்சிருக்கிறேன். அதை உடுத்திக்கிட்டால் போதும். ஆனால் ஆஃபீஸர், நீங்கள் இவளை இப்படி அடைகாக்க கூடாது. 2 நாளைக்கு சென்னை பக்கம் அனுப்பி வச்சால் குறைஞ்சா போயிடுவீங்க. குறைஞ்சுதான் போயிடுவேன். கருணாகரன் முறைத்த முறைப்பில் அவன் வத்சலாவை ஏதாவது சொல்லிவிடப் போகிறான் என்று பயந்து போனாள் சசிரேகா. வாடி கீழே போகலாம் என்று வத்சலாவை கைப்பிடியாய் பிடித்து இழுத்துக்கொண்டு கீழே விரைந்து விட்டாள். வத்சலா எதையும் வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக கருணாகரன் சசிரேகாவை சுற்றி சுற்றி வருகிறான் என்று தோழியை கேலி செய்து சிரித்தாள். கள்ளமில்லா அவளின் சிரிப்பில் சசிரேகாவின் மனம் வலித்தது. வத்சலா இப்படியே நினைத்து கொண்டிருக்கட்டும் என்று அவள் வேண்டிக் கொண்டாள். இவளுக்கு உண்மை தெரியக்கூடாது. அதை இவ தாங்கிக்க மாட்டா. வத்சலா, சாப்பிடவாம்மா? இரவு உணவு அழைக்க வந்த கவிதா வத்சலாவின் அறையில் சசிரேகாவும் இருப்பதை பார்த்துவிட்டு, நீ இங்கே என்னம்மா பண்ணுற என்றாள். இல்லையண்ணி, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். சசிரேகா தடுமாறினாள். என்னங்க இது ஓவரா இருக்கு? வத்சலாவுக்கு கடுப்பாகி விட்டது. நேற்று காலையில இருந்துதான் இவ உங்க வீட்டு மருமக. அதுக்கு முன்னாடி இருந்தே என்னோட ஃப்ரெண்டு. என்னவோ இவ எனக்கு யாரோ மாதிரி அண்டை விடாம விரட்டுறீங்க. அதுக்கு இல்லம்மா, கல்யாணமான பின்னால ஒரு பொண்ணு புருஷன் பக்கத்துல தான் இருக்கணும். சிநேகிதி கூடவே இருந்தால் ஊர் உலகம் வித்தியாசமாய் பேசும். நாசுக்காய் கவிதா சொல்ல வந்ததை சொல்லிவிட்டாள். அதற்காக கருணாகரனை தேடி போக வேண்டுமா என்று சசிரேகாவின் மனம் முரண்டியது. அவளுக்கு அந்த சிரமத்தை கொடுக்காமல் கருணாகரன் கீழே இறங்கி வந்து விட்டான். இதோ ஆபீசரே வந்தாச்சு. இனியாவது சசியன் பக்கத்தில் இருக்கலாம் இல்ல? என்ன ஆபீசர் சார், நீங்க இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. வத்சலா கருணாகரனை கூப்பிட்டாள். அவன் அருகே வந்தான். அவனுடைய கூர்மையான பார்வை சசிரேகாவை துளைப்பதைப் போல பார்த்ததில் அவள் நடுங்கி போனாள். என்ன நியாயத்தை சொல்லணும்? என்னோட ஃப்ரெண்ட் என் பக்கத்துல தான் இருக்கணும்னு நான் சொல்றேன். இல்ல அவளோட ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் இருக்கணும்னு உங்க அக்கா சொல்றாங்க. இது சரியா ஆபீசர்? சரிதான், அவன் நிதானமாக சொன்னான். இதைத்தான் சொல்வான் என்பதை அனுமானித்து வைத்திருந்தாள் சசிரேகா.
வாடி சாப்பிட போகலாம் என்று தோழியை இழுத்து கொண்டு போய்விட்டாள். இரவு உணவின் போது சசிரேகா தலையை நிமிரவில்லை. அவளை துளைத்தெடுக்கும் கருணாகரனின் பார்வையை சந்திக்க அவளுக்கு பயமாக இருந்தது. சாப்பிட்டு முடிந்ததும் வத்சலாவுடன் தோட்டத்து பக்கமாக நழுவி விட்டாள். அந்த கதை இந்த கதை ஆபீஸ் கதை என்று அவள் தேடி தேடி கதை பேசியதில் வத்சலாவும் ஈர்க்கப்பட்டு கதை பேசுவதில் ஆழ்ந்து விட்டாள். அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஜார்ஜ் பிரவீன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். கதை பேசும் உற்சாகத்தில் வத்சலா எதையோ சொல்ல ஆரம்பிக்க சசிக்கு திக்கன்று இருந்தது. இப்ப போய் அந்த பிரவீன் பேரை எதுக்கு இழுக்கிறா? அவள் அடக்கி கொண்டிருக்கும் போதே, அப்புறம் என்னாச்சு என்று கேட்டபடி அங்கே வந்து நின்றான் கருணாகரன். எவ்வளவோ ஆச்சு ஆபீசர், பிரவீன் மாட்டுன்னு ஜார்ஜை மாட்டினான்ல, உற்சாகமாக சொன்னாள் வத்சலா. கிழிஞ்சது போ, வாய் விட்டு முணுமுணுத்தபடி தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள் சசிரேகா. ஓ, அந்த பிரவீன் பெரிய சூரன் தான். கருணாகரன் ஏகத்துக்கும் பாராட்டிய போது சசிரேகாவின் அடிவயிறு ஜில்லிட்டது. இவன் எதை சொல்ல போகின்றான்? அவள் பயந்ததைப் போலத்தான் நடந்தது. கருணாகரனின் தீர்க்கமான பார்வை சசிரேகாவின் வெளுத்த முகத்தையே வட்டமிட்டது. ஆக இத்தனை நேரமும் சிநேகிதிகள் 2 பேரும் அந்த பிரவீனோட சூரத்தனத்தை பற்றித்தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நினைச்சேன். சசிரேகா துயர பெருமூச்சு விட்டாள். இல்லை என்று சொன்னாலும் அவன் நம்ப போவதில்லை என்பதில் அவள் மனம் கனத்தது. அவனே ஏமாற்றுக்காரன். அவளுடைய அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டை அங்குசாமிக்கு தாரை வார்த்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணி கொண்டவன். அப்படிப்பட்டவன் அவளை பற்றி எதையோ நினைத்து பேசிவிட்டு போகட்டுமே என்று எளிதாக விட்டுவிட அவளால் முடியவில்லை. அது ஏன்? வத்சலா, குளிர்கிற மாதிரி இருக்கு, வீட்டுக்குள் போகலாமா? சசி ஒரு எட்டு வைத்தாள். இவ்வளவு நேரமும் வராத குளிர் இப்ப வந்துருச்சா? கருணாகரனின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. அடடா, இதுக்கு கூட குற்றம் சொல்லுவீங்களா? அப்ப அவளுக்கு குளிரல, இப்ப குளிருது. அதுக்கு இப்ப என்ன என்னங்கிறீங்க? வத்சலா சசிரேகாவின் சார்பாக வாதிட்டாள். ஒன்னும் சொல்லல. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லிட முடியுமா? இவன் இலகுவாக பேசி சிரித்ததும் வத்சலா கோபத்தை மறந்து அவனுடன் சகஜமாக பேச ஆரம்பித்து விட்டான். பாவம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற கல்மிசமில்லாத மனசு. சசிரேகா தோழியை நினைத்து நெகிழ்ந்தாள். ஒரு வழியாக அரட்டை கச்சேரியை முடித்து கொண்ட வத்சலா ஹாவென்று விரல் சொடுக்கி கொட்டாவி விட்டுவிட்டு, சசி, வாடி தூங்க போகலாம் என்றாள். ஆஹா, தப்பித்து கொள்ள வாய்ப்பு கிடைத்து விட்டதே என்று சசிரேகாவும் உற்சாகமாக தலையாட்டியபடி வத்சலாவுடன் கிளம்பி விட்டாள். கருணாகரனை கடக்க போன போது அவனது இரும்பு கை சசிரேகாவின் மணிக்கட்டை அழிந்தப்படுத்தி நிறுத்தியது. சரியான இரும்பு கை மாயாவி. வலியில் துடித்து போனாள் சசிரேகா. கெடுத்துட்டீங்களே காரியத்தை. இவளை உங்க கூட தூங்க வாங்கன்னு கூட்டுக்கிட்டு போயிட்டா என் கதி என்ன ஆகிறது? வரிசை பற்கள் தெரிய அவன் சிரித்ததில் சசிரேகாவே மயங்கி விட்டாள். வத்சலாவை பற்றி சொல்லவே வேண்டாம். இப்படி சிரிச்சு மயக்கினீங்கன்னா என் ஃப்ரெண்டு என்ன ஆவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா ஆஃபீஸர்? குட் நைட் சசி, பார்த்து பத்திரமா இருந்துக்க. உன் ஹஸ்பண்ட் ரொம்ப பொல்லாதவராய் இருக்கின்றார் என்று சிரித்தபடி போய்விட்டாள். இவன் பொல்லாதவன்தான். வத்சலாவின் பின்னால் போக முடியாமல் அவள் சென்ற திசையை பார்த்தபடி ஏக்கத்துடன் நின்று விட்டாள் சசிரேகா. அவளது மணிக்கட்டு வலித்தது. இரும்பு பிடியை விடுவிக்காமல் அவளை அருகே இழுத்த கருணாகரன், உன் ஃப்ரெண்டு என்னை பொல்லாதவன்னு சொல்லிட்டு போறாளே, நான் பொல்லாதவனா நல்லவன் யாருடி? அந்த பிரவீனா என்று கேட்டான். அதை என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? சொன்னவ அவகிட்டே கேட்க வேண்டியது தானே. கையை விடுவிக்க முயன்றபடி சொன்னாள் சசிரேகா. சொன்னது அவதான், கேட்டுக்கிட்டவன் நீதானே. அதனால கேள்வியை உன்கிட்டத்தான் கேட்கணும். தனது உடும்பு பிடியை தளர்த்தாமல் பேசினான் கருணாகரன். இது வேலைக்கு ஆகாது. சசிரேகா மௌனித்து விட்டாள். பேசினால் பேச்சுத்தான் வளரும். மௌனமாக இருந்து விட்டால் அவனால் என்ன செய்ய முடியும்? தனக்குத்தானே வாய்வலிக்க பேசிக்கொள்ளட்டும் என்ற வன்மத்துடன் உதட்டை கடித்தபடி வைராக்கியமாக வாயை மூடிக்கொண்டாள் சசிரேகா. ஏய்! கருணாகரன் அவளை அதட்டி கொண்டிருந்த போது, கருணா என்று கவிதாவின் குரல் கேட்டது. அக்கா வருது, ஒழுங்கா முகத்தை வச்சுக்க. சசிரேகாவை எச்சரித்து விட்டு இயல்பாக முகத்தை வைத்து கொண்டு, என்னக்கா என்றான் கருணாகரன். தூங்க போங்கப்பா, நேரமாச்சில்ல, கவிதா அறிவுறுத்தினாள்.
கருணாகரன் மாடிக்கு போக சசிரேகா மௌனமாக அவனை தொடர்ந்தாள். அவன் கதவை தாளிட்டு விட்டு வந்தபோது கட்டிலின் ஒரு ஓரமாக சுருண்டு படுத்து உறங்கு போயிருந்தாள். நாளைக்கு இருக்குடி உனக்கு. அவன் கருவி விட்டு கண்களை மூடி தூங்க முயன்றான். திடீரென்று அவன் மீது மலர்க்கரம் ஒன்று வந்து விழுந்தது. திரும்பி பார்த்தான். தூக்க கலக்கத்தில் புரண்டு படுத்திருந்த சசிரேகா அவன் மீது கையை போட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 19. ஒரு பூமாலை போல் அவன் கழுத்தை சுற்றி வளைத்திருந்தது சசிரேகாவின் கரம். வெகு அருகாமையில் தெரிந்த அவள் முகத்தில் இருந்த கள்ளமற்ற தன்மை அவனை வசீகரித்தது. அவளது தோள் மீது தவழ்ந்திருந்த முள்ளச்சரத்தின் நறுமணம் அவன் மனதை மயக்கி கிறங்கடித்தது. சீரான அவளுடைய மூச்சுக்காற்று அவனுடைய மீசையில் பட்டு மோகக்கனலை மூட்டிவிட யத்தனித்தது. குவிந்திருந்த அவளது குவளை இதழ்களில் மீது விரல் கொண்டு கோடிழுத்தான் கருணாகரன். தூக்கம் கலையாமல் அவள் மெல்லச் சினுங்கிவிட்டு இன்னும் கொஞ்சம் புரண்டு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். மோக வெள்ளத்தில் மூச்சு திணற ஆரம்பித்திருந்தது கருணாகரனுக்கு. புது கணவனுக்கு இதைவிட சோதனை இருக்க முடியுமா? தள்ளி வைக்க நினைக்கும் மனைவி தள்ளி படுக்காமல் ஒட்டி கொண்டு படுத்தால் கணவனாகப்பட்டவனின் கதி என்ன ஆவது? அவன் மீது படிந்திருந்த அவளது தேகத்தின் ஸ்பர்சத்தில் அவனது வைராக்கியம் ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது. ஆனானப்பட்ட விசுவாமித்திரரே ஆட்டம் கண்டு போன மோகக்களத்தில் கருணாகரனால் பந்து வீச முடியவில்லை. அவளுக்கும் அவனுக்குமான போராட்டத்தை மறந்து அவளுக்கும் அவனுக்குமான உறவு முறையை பற்றி அவன் நினைக்க ஆரம்பித்திருந்தான். புரண்டு படுத்ததினால் சேலைக்குள் இருந்த திருமாங்கல்ய கயிறு வெளிவந்து அவன் முகத்தின் மீது படிந்து இவள் உன் மனைவி என்று அறிவுறுத்தி கொண்டிருந்தது. அவனோடு ஒட்டியிருந்த அவளின் உடலின் அசைவுகளில் அவனது மோகம் கிளர்ந்து எழுந்தது. கருணாகரனின் கால் உயர்ந்து அவளது காலின் மீது படிந்ததும் அவள் உறக்கம் கலையாமல் அவனுடன் ஒன்றிக் கொண்டிருந்தாள். அவனுடைய முகத்தோடு உரசிக் கொண்டிருந்த அவள் முகத்தை தாகத்துடன் பார்த்த கருணாகரன் அவளது பிறை நெற்றியில் சிறு முத்தம் பதித்தான். அவளிடம் அசைவில்லை. மெதுவாக அவனது இதழ்கள் கீழே இறங்கி அவள் கன்னத்தில் முத்தமிட்டன. தூக்க கலக்கத்தில் அவள் முகத்தை அசைத்தாள். ஆழப் பதிந்திருந்த இதழ்களின் ஸ்பரிசத்தை உணராமல் மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்து போனாள். தடைகளற்ற பயணத்தை மேற்கொண்ட அவனுடைய இதழ்கள் அவளுடைய இதழ்களின் மீது புதைந்த போது அவள் கண் விழித்து விட்டாள். விழித்தவளின் பார்வையில் தாபத்துடன் அவள் முகத்தோடு முகம் பதிந்திருந்த கருணாகரனின் முகம் தெரிந்ததில் அரண்டு போனாள். அவளது இதழ்களின் மீது இதழ்களை பதித்திருந்த அவனுடைய ஆழமான முத்தத்தை அப்போதுதான் அவள் உணர்ந்தாள். விலக முடியாத சூழல். அவனது வலிமையான கரங்கள் அவளை தழுவியிருந்தன. தேக்கு மரம் போன்ற கால்கள் அவளது கால்களின் மீது விழுந்து சிறை பிடித்திருந்தன. விட்டுவிடச் சொல்ல வேண்டுமானால் வாய் அசைய வேண்டும். அதையும் தான் அவன் சிறை பிடித்திருந்ததில் அவளால் அசையக்கூட முடியவில்லை. சசிரேகாவின் அனைத்து புலன்களும் விழித்து கொண்டதில் அவள் உடலின் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டன. அவன் தொட்ட இடங்கள் தீயாக தகிக்க, அந்த தீயின் ஜுவாலையை அணைக்க அவன் அணைத்திருக்க வேண்டுமென்று அவள் விரும்பினாள். முன்னேறிய அவன் கைகள் விலக்க பிரயத்தனப்பட்டாள். வெகு எளிதாக அதை அவன் முறியடித்தான். அவன் மீதான அவளுடைய மோகமே அவளுக்கு மிக பெரும் எதிரியாக இருந்தபோது எப்படி அவள் வெல்வாள்? அதில் உள்ளிருந்து கொள்ளும் வியாதி. மோகத்தை அவள் திட்டினாள். அந்த நோயை தீர்க்கும் மருந்து அவளை தழுவி கொண்டிருந்தது. அவன் மௌனமாக இருந்தால் நோயிலிருந்து அவளுக்கு மீட்சி கிடைத்துவிடும். அவளால் மௌனமாக இருக்க முடியுமா? தாபத்துடன் இயங்கிக் கொண்டிருந்த கருணாகரன் தனது முழு பலத்தையும் ஒன்று திரட்டி விலக்கி தள்ளினாள் சசிரேகா. அவன் லேசாக விலகியதில் கிடைத்த சிறு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கட்டிலின் மறுபக்கமாக இறங்கி பால்கனிக்கு ஓடி கதவை வெளிப்புறமாக தாளிட்டு விட்டாள். சட்! தீர்க்க முடியாத தாகத்துடன் பால்கனி கதவை ஓங்கி உதைத்தான் கருணாகரன். அதில் சசிரேகாவின் உடல் நடுங்கியது. வெளியில் இருந்த மழைக்கால குளிர்காற்றில் நிற்க முடியாமல் கதவின் மீது சரிந்து அவள் ஒடுங்கி உட்கார்ந்தாள். குளிராக இருந்தது. சேலை தலைப்பை இழுத்தி போர்த்து கொண்டாள். அதையும் மீறி ஊசிக்குளிர் உடலை தாக்கியது. விடவிடத்தபடி சுருண்டு படுத்தாள். ஊதல் காற்றின் வேகம் என்று காதில் பாய்ந்ததில் அவளுக்கு பயமாக இருந்தது. தோட்டத்தில் ஆடிய மரங்களின் நிழலாட்ட அசைவுகள் அவள் நெஞ்சத்தில் திகிலை உற்பத்தி செய்தன.
சின்ன அசைவுக்கும் சசிரேகா நடுங்கினாள். சிறிய சப்தமும் அவளுக்கு பயத்தை ஊற்றிக் கொண்டிருந்தது. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, வாய் தன்னிச்சையாய் கந்த சஷ்டி கவசத்தை உச்சரித்தன. காற்று வலுத்தது. மரங்கள் பேயாட்டம் ஆடியதில் அம்மா என்று சசிரேகா அரற்றினாள். அங்குசாமியின் வீட்டிலாவது அவளுக்கு பாதுகாப்பாக ஒன்றிக்கொள்ள சமையலறை இருந்தது. இந்த வீட்டில் அது கூட அவளுக்கு கிடைக்கவில்லையே. கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி முடித்து துர்காதேவியை ஆராதிக்க ஆரம்பித்தாள். துர்க்கையம்மனை துதித்தால் போதும், துன்பம் பறந்தோடும். சகலமும் காக்கும் தாயே, அவளை தரிசனம் செய்தால் போதும், சகல நன்மை கூடும், சகல தீமையும் ஓடும். கண்களை இறுக மூடி பாராயணம் செய்து கொண்டிருந்தவளின் காதில் இடி சப்தம் கேட்டது. மிச்சம் மீதி இருந்த தைரியமும் காற்றாய் பறக்க அவன் அழுக ஆரம்பித்து விட்டாள். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்காதேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்காதேவி சரணம். வேண்டியபடியே சுருண்டு கொண்டிருந்தவளின் முகத்தில் மழைச்சாரல் ஓங்கி அடித்ததில் கண் திறந்தாள். இடியும் மின்னலுமாக மழை ஊற்ற ஆரம்பித்திருந்தது. என்னதான் சசிரேகா கதவோடு கதவாக ஒன்றியிருந்தாலும் மழையின் வேகம் அவளை தொப்பலாக நனைத்து விட்டது. மழையின் குளிருடன் மழையில் நனைந்த உடைகளின் ஈரம் தரும் குளிரும் சேர்ந்து கொண்டதில் சசி கோழி குஞ்சை போல வெடவெடுத்தாள். ஒன்றிக்கொள்ள உலர்ந்த இறகுகளைப் போல மழைநீர் அண்டாத இடம் கிடைக்காதா என்று ஏங்கினாள். டமால்! எங்கோ தொலை தூரத்தில் இடி முழக்கத்தில் அர்ஜுனா காப்பாத்து என்று கத்தியபடி காதுகளை பொத்திக் கொண்டாள். காக்க வந்த கரங்களாக அவளது தோளில் கதகதப்பான கரம் விழுந்தது. ரோமங்கள் அடர்ந்த வலிமையான அந்த கரத்தின் ஸ்பரிசத்தில் அரண்டு போய் அலற முனைந்தவளின் வாயை பொத்தினான் கருணாகரன். இவன் எப்படி வந்தான்? மிரண்டு விழித்தாள் சசிரேகா. சொட்ட சொட்ட நனைந்திருந்தவன் பால்கனியின் பக்கவாட்டிலிருந்த தண்ணீர் வடிய கட்டப்பட்டிருந்த சிமெண்ட் குழாயை பிடித்து பால்கனிக்குள் குதித்திருந்தான். இந்த குழாய் எங்கிருந்து வருது? அண்ணாந்து பார்த்தாள் சசி. மொட்டை மாடியிலிருந்து வந்த அந்த சிமெண்ட் குழாய் மழை நீரில் குளித்து கொண்டிருந்தது. இதை பிடித்து இறங்கி வந்தான். அவள் நடுங்கி போனாள். வழுக்கு மரம் போல் மழை நீரில் பளபளத்த சிமெண்ட் குழாய் அவளை அச்சுறுத்தியது. அதை பிடித்து இறங்க அசாத்திய தைரியமும் நெஞ்சுரமும் இருக்க வேண்டும். இவனுக்குத்தான் அது ரெண்டும் இருக்குதே. எரிச்சல் போல சிலாகித்தது அவள் மனது. சிமெண்ட் குழாயை பற்றி இறங்கியவளின் கை ஒரு நொடி வழுக்க இருந்தாலும் என்ன ஆகியிருக்கும்? அவள் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நெஞ்சம் வெடித்து விடும் போல இருந்தது. ஒரு கையால் அவள் வாயை பொத்தி இருந்தவன் மறு கையால் பால்கனியின் கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளி உள்ளே வந்து கதவை தாழ் போட்டாள். அப்பாடி! ஆசுவாச பெருமூச்சு வந்தாலும் அவன் பக்கத்தில் வந்து விடுவானோ என்ற பதட்டத்தில் வேறு எங்கே ஓடி ஒளிந்து கொள்வது என்று அவசரமாக அவள் துளாவினாள். எரிச்சலை கிளப்பாம பாத்ரூமுக்குள் போய் துணியை மாத்திட்டு வா. உன் சேலையில இருக்கிற ஈரத்தில் இந்த ரூமை கழுவி விட்டு நிக்காதே. ஏற்கனவே சில்லுன்னு இருக்கு. அவன் விரட்டினான். உன்னால தானேடா எனக்கு இந்த அவதி. அவள் பொறுமி கொண்டே பாத்ரூமுக்கு போய் ஈர உடைகளை கடைந்து டவலால் உடம்பு துவட்டி உலர்ந்த நைட்டிக்கு மாறி ஈரத்தலையை டவலால் சுற்றி கொண்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாள். உடைமாற்றும் அறையின் ஓரமாக அவன் உடுத்தி இருந்த ஈர உடைகளை களைந்து போட்டுவிட்டு கைலுக்கு மாறிக்கொண்டிருந்தான். அவன் அங்கே இருப்பான் என்று தெரியாமல் வெளியே வந்து விட்டவள் அவனது வெற்று மார்பில் மயங்கி நின்று விட்டாள். சிவந்து விட்டு அவள் முகத்தை உறுத்து பார்த்தபடி உடலை துவட்டி கொண்டவளின் ஈரம் படிந்த தலைமுடி அவன் நெற்றியில் படிந்திருந்தது. அதில் வெளிப்பட்ட கவர்ச்சியில் அவள் மனம் பலவீனமானது. அலைபாய்ந்த அவள் பார்வையை உற்று பார்த்தவனின் முகம் இறுகி போயிருந்தது. உடைமாற்றும் அறையின் மூலையில் கிடந்த அவனுடைய ஈரத் துணிகளை குனிந்து எடுக்கப் போனாள் சசி. வேண்டாம்! வறண்ட குரலில் அவன் தடுத்து விட்டான். பாத்ரூமில் அலசி போட்டு விடுகிறேனே. அவள் தடுமாறினாள். தேவையில்லை, நானே அலசி போட்டுக்குவேன். என் கவலை உனக்கு வேண்டாம். போய் தூங்கு. கடின முகத்துடன் அவன் சொன்னான். அவனுடைய புறக்கணிப்பு அவளுக்கு வருத்தத்தை தந்தது. சற்று முன் அவள் அனுபவித்த தனிமையான மலைச்சூழலில் நினைவு வந்ததில் உடல் நடுங்கினாள். இப்போது பாதுகாப்பாக அறைக்குள் நின்று கொண்டிருப்பது யாரால்? அவனால் தானே. நன்றியுடன் அவனை பார்த்தவளை எவரோ போல யார் நீ என்று பார்த்து வைத்தான் அவன். என்னால் தானே நீங்க நினைஞ்சிட்டீங்க.
அவள் மேலும் சொல்ல முனைந்த போது தலையை ஆட்டி மறுத்து விட்டான் கருணாகரன். நான் உனக்காக நினையலை, எனக்காக நினைஞ்சேன். இல்லை இல்லை, மொட்டை மாடியிலே இருந்து குழாயை பிடிச்சு வழுக்கிற மழை தண்ணியில் ரிஸ்க் எடுத்து இறங்கி பல்கனியில் குதிச்சிங்களே, நீங்க மட்டும் வரலன்னா? அவள் உடல் நடுங்கியது. அவன் அவளை இமைக்காமல் பார்த்த பார்வையில் தெரிந்த குற்றச்சாட்டில் அவள் ஊமையானாள். அப்படி உயிரை பணயம் வைத்து கொட்டுற மலையில் வழுக்கு மரத்தை பிடிச்சு இறங்குறதே போல சிமெண்ட் குழாயை பிடிச்சு இறங்க வச்சது யாரு? நான் தான். வார்த்தைகள் வராமல் அவள் திக்கித் திணறினாள். என்னவென்று விளக்கம் சொல்லுவாள்? அறைக்குள் இருந்தால் உன்னிடம் நான் தோற்று விடுவேன் என்று பயமாக இருந்தது. என்னை கொன்று தின்ற மோகத்தீயின் ஜுவாலையில் இருந்து தப்பிக்க என்னால் முடியவில்லை. மோகத்தை கொன்றுவிடும் சக்தியும் எனக்கில்லை. உன்னிடம் என்னை தோற்று விடுவேன் என்ற பயத்தில் பால்கனிக்கு ஓடிவிட்டேன் என்று சொல்ல முடியாமல் தத்தளித்தாள். மழை அடிக்குது, இடி இடிக்குதுன்னால் பால்கனியில் கதவை திறந்து விட்டு உள்ளே வர்றதுக்கு என்ன? அதை விட்டு கந்தசஷ்டி கவசத்தில் ஆரம்பிச்சு துர்காதேவி பாமாலை வரைக்கும் பால்கனியில் உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறியே, மழை சத்தத்தில் உன் பாட்டு யார் காதிலும் விழுகல. மழை குறைஞ்சு யாராவது உன் பாட்டு சத்தத்தை கேட்டு பால்கனி பக்கம் அண்ணாந்து பார்த்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? கருணாகரனின் கடுமையில் அவள் நாக்கை கடித்து கொண்டு தலை கவிழ்ந்தாள். சில மணி துளிகளுக்கு முன்னால் தாபத்துடன் அவளை பார்த்த கருணாகரனின் முகம் இப்போது கோபத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தது. அவன் முகத்தில் தெரிந்த உக்கிரத்தில் அவள் குற்ற உணர்வு கொண்டாள். அவன் முகம் பார்க்க முடியாமல் நிலம் பார்த்தபடி இருந்தாள். அத்தியாயம் 20. ப்ளீஸ் ஆஃபீஸர், சசியும் என் கூட சென்னைக்கு வரட்டுமே, வத்சலா கெஞ்சினாள். கிளம்பும் வரை அந்த பேச்சை எடுக்காமல் வளைய வந்து கொண்டிருந்தாள். காரில் ஏறி போகும்போது அவளையும் மறந்து, சசி என்னடி மசமசன்னு நின்றுட்டு இருக்க, ஏறு என்று சொல்லிவிட்டாள். வத்சலா. சசிரேகா கண்கலங்கிய போதுதான் அவளுக்கு திருமணமாகிவிட்டது. அவள் வத்சலாவுடன் சென்னைக்கு திரும்ப போவதில்லை. வத்சலா மட்டும் தான் தனியாக போகிறாள் என்ற உண்மை வத்சலாவிற்கு உரைத்தது. சசி. வத்சலா சசிரேகாவை கட்டி கொண்டாள். தோழிகள் இருவரும் கண்ணீர் விட்டதில் கவிதா நெகிழ்ந்து போனாள். எப்படி வாயடிக்கிற பொண்ணு இப்படி அழுதுட்டு நிக்குதே, ஒன்னா பழகின சிநேகிதி, ஒட்டுப்புல் போல ஒட்டிக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டு இப்ப விட்டு பிரிஞ்சு போகணுங்கிறப்ப மனசு தாங்குமா? முந்தானை சேலையில் அவள் கண்களை துடைத்து கொண்டபடி சொன்னாள். கருணாகரன் எந்தவித உணர்வுகளையும் பிரதிபலிக்காமல் உணர்வுகள் துடைக்கப்பட்ட கரும்பாறை முகத்துடன் வத்சலாவை பார்த்து, நட்பை கொண்டாடினது போதுங்க, நீங்க அழுகிறதுக்கு இல்லாம வீட்டில் இருக்கிறவங்களையும் அழுக வைக்கிறீங்களே, எப்படி சென்னைக்கு இன்னைக்கு போறீங்களா இல்லை நாளைக்கு போறீங்களா என்று கேட்டான். அது சரி. மூக்கை உறிஞ்சியபடி கைக்குட்டையை தேடி எடுத்த வத்சலா அதில் முகம் துடைத்தபடி, முந்தா நாள் நைட் ட்ரெயினுக்கு கிளம்பினவளை நேத்து காலையிலே கார்லே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி நிறுத்தி வச்சிங்க. ஓகேன்னு நேத்து கிளம்பினா இவ குலதெய்வம் கோவிலுக்கு பொங்கல் வைக்க போறேன்னு கூட வாடின்னு சொல்லி நிறுத்தி வச்சிட்டா. இன்னைக்கும் கிளம்பலன்னா அவ்வளவுதான், என் வேலை ஆட்டம் கண்டிடும் என்று சொன்னாள். வேலை? சசிரேகா பெருமூச்சு விட்டாள். கருணாகரனின் கூரிய பார்வையில் உதட்டை கடித்து கொண்டவளுக்கு வத்சலாவுடன் கிளம்ப முடியவில்லையே என்ற ஏக்கம் இருந்தது. கருணாகரனின் நுண்ணிய பார்வை அவளை அளந்து கொண்டிருப்பதை அவளுடைய உள்ளுணர்வு உணர்த்தியதில் அந்த ஏக்கத்தை வெளிக்காட்டி விடாமல் தன்னை கட்டுப்படுத்தியபடி அவள் நின்றிருந்தாள். சசி, நீயும் வாயேண்டி, வத்சலா வற்புறுத்த ஆரம்பித்து விட்டாள். கவிதாவுக்கு அவள் மனம் புரிந்ததினால் இதமாக எடுத்துச் சொல்லி அவளை கிளப்பிவிட முயன்றாள். வத்சலா பிடிவாதமாக அடம் பிடித்து கருணாகரனிடம் கெஞ்ச ஆரம்பித்து விட்டாள். ஆஃபீஸர், எப்படியும் சசி அவளோட ட்ரெஸ்ஸை எடுக்க சென்னை வரணும் தானே, அதை இப்பவே வர சொல்லுங்க ஆஃபீஸர். அவளும் நானுமா கிளம்பி வந்தோம். இப்போ அவ இல்லாம நான் மட்டும் கிளம்பி போகணும்னா என் மனசு பாரமா இருக்கு ஆஃபீஸர். வத்சலா. சசிரேகா அழுதுவிட கவிதா யோசித்தாள். கருணா. தாழ்ந்த குரலில் அவள் தம்பியை அழைத்து ஏதோ சொன்னாள். அவன் தலையை ஆட்டி மறுத்து பேசினாள். அவள் சமாதானம் செய்வதைப் போல பேசியதில் உதட்டை கடித்து கொண்டு அவன் யோசித்தான். பாவம்டா, சின்ன பொண்ணு. கவிதாவின் பேச்சுக்கு பலன் இருந்தது. மாடிக்கு போனவன் கையில் பெட்டியுடன் திரும்பி வந்தபோது எங்கேயோ வெளியில் போகிறான் என்றுதான் சசிரேகா நினைத்தாள்.
காரின் டிக்கியில் அவன் பெட்டியை வைத்துவிட்டு டிரைவரை விலகச் சொல்லிவிட்டு காரில் ஏறிய போது அவன் எதுக்கு டிரைவர் சீட்டில் உட்காருகிறான்? ஒருவேளை வத்சலாவை சென்னையில் விட்டுவிட்டு வர இவனே போகிறானோ என்றுதான் அவள் யோசித்தாள். அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த வத்சலா சும்மாவே இவனை கண்டால் ஜொல்லு விடுவா. சென்னை வரைக்கும் இவ கூட தனியா ஜெர்னி பண்ணினா பார்வையாலேயே விழுங்கிவிட மாட்டாளா? டென்ஷன் தாங்காமல் சசிரேகா நகம் கடிக்க ஆரம்பிக்க காருக்குள் ஏறு என்று அதட்டினான் கருணாகரன். நானா? விழிவிரித்தாள் சசிரேகா. நீயேதான். உன் ஃப்ரெண்ட் சொல்கிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. சென்னைக்கு போய் உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு லேடிஸ் ஹாஸ்டல் ரூமை வேக்கேட் பண்ணிட்டு உன் பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். வா. கருணாகரன் சொன்ன மறுநொடியில் காருக்குள் ஏறிவிட்டாள் சசிரேகா. வத்சலாவுடன் அவளும் சென்னைக்கு போகிறாள் என்ற குதூகலத்தில் கவிதாவிடம் சொல்லிக்கொள்ளக்கூட அவள் மறந்து விட்டதில் கருணாகரனின் புருவங்கள் சுருங்கின. அக்கா கிட்ட சொல்லணுங்கிற வளமை கூட உனக்கு தெரியலையா? கடினமான குரலில் கேட்டாள். சாரி அண்ணி. பதறி போனவளாக காரை விட்டு இறங்கிவிட்டாள் சசிரேகா. அடடா, இதுக்கு போய் இம்புட்டு பதட்டமா கருணா? தாயில்லா பெண்ணை இப்படி திட்டுவியா அதட்டுவியாடா? கவிதா தம்பியை அதட்டினாள். தாயில்லா பெண் என்ற வார்த்தையில் கருணாகரனின் முகத்தில் வந்த இலக்கத்தில் இவனுக்கு இரக்கப்படக்கூட தெரியுமா என்று அதிசயப்பட்டு போனாள் சசிரேகா. போயிட்டு வாரேன் அண்ணி. தங்கமா போயிட்டு வாம்மா. சசிரேகாவின் கன்னம் தொட்டு செல்லம் கொஞ்சி வழி அனுப்பி வைத்தாள் கவிதா. காரில் ஏறப்போகும்போது திரும்பி பார்த்த சசிரேகா, தேங்க்ஸ் அண்ணி என்று கண்கள் பணிக்கச் சொன்னாள். உன் ஃப்ரெண்டு உன் கூடவே கிளம்பி வர்றா. இனிமேல் கண்ணை கசக்காம கிளம்பி போவதானே? கவிதா விளையாட்டாக வத்சலாவின் காதை பிடித்து திருகினாள். வலிக்குதுங்க. பொய்யாக அலறிய வத்சலா அந்த வீட்டில் இருந்த அனைவருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்தாள். கார் கிளம்பி பறந்தது. பின்சீட்டில் வாகாக சாய்ந்து கொண்டாள் வத்சலா. தேங்க்ஸ் ஆஃபீஸர் என்றாள். எதுக்கு? திரும்பாமல் கேட்டான் கருணாகரன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு வர்றதுக்கு. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவளோடு நான் கிளம்பி வரல. என் அக்கா வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தான் கிளம்பி வந்தேன். கருணாகரன் பட்டென்று பதில் சொன்னதில் வத்சலா முகம் வாடி போவாளோ என்று பயந்தாள் சசிரேகா. அப்படி ஏதும் நடக்கவில்லை. கருணாகரன் சொன்னதை ஒரு ஜோக்காக எடுத்துக்கொண்டு ஹஹா அப்படியா ஆஃபீஸர் என்று சிரித்து மகிழ்ந்தாள் வத்சலா. இவ இருக்காளே. சசிரேகா தலையை ஆட்டி வத்சலாவின் சுபாவத்தை ரசித்தபடி நிம்மதியானாள். இருந்தாலும் இவன் இப்படி முகத்தில் அடிக்கிறதை போல பேசியிருக்க வேண்டாம். காரை ஓட்டிக்கொண்டிருந்தவனை பார்த்தாள். கரும்பாறையில் செதுக்கியதை போன்ற தோற்றம், புருவச்சுளிப்பு. அந்த புருவச்சுளிப்பை விரல்களால் நீவி விட வேண்டும் போன்ற துடிப்பை அடக்கி கொண்டான். முதல் நாளின் மழையிரவில் அவன் அழுத்தம் திருத்தமாக சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்து துயரத்தை தந்தன. அப்போ பயத்துல நடுங்கி செத்தாலும் சாவ, ஆனா பால்கனியின் கதவை திறந்து ரூமுக்குள்ள வர மாட்ட, அப்படித்தானே? ஏண்டி, உள்ளே இருக்கிறவன் உன் புருஷன் தானே. உன்னை தொட்டவனும் உன் புருஷன் தானே. புருஷன்கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கிற பொண்டாட்டி இந்த உலகத்திலேயே ஒருத்தி தாண்டி. ஏன் உன் புருஷனா அந்த பிரவீன் இல்லைன்னு தானே பால்கனிக்கு ஓடின? சசிரேகாவின் காதுகளில் அமிலத்தை ஊற்றினான் கருணாகரன். அவள் காதுகளை பொத்திக் கொண்டாள். வெளியே கேட்ட இடிச்சப்தம் இப்போது அவனை அச்சுறுத்தவில்லை. இந்த அளவுக்கு நீ போன பின்னால இனி நானா உன்னை தொடவே மாட்டேன். உன் மேலே எனக்கு இருந்த மோகத்தி அணைஞ்சு போயிடுச்சு. உன் மனசு எவனோ ஒரு பிரவீனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உன் கூட வாழ நினைக்கிறதே பாவம். என்ன பண்ணி தொலைக்கிறது? உன் கழுத்துல தாலியை கட்டி தொலைச்சிட்டேன். புருஷன் பொண்டாட்டி வேஷத்தை கட்டித்தான் ஆகணும். மற்றவங்க முன்னாடி காட்டுற சொந்தத்தை இந்த தனி ரூமுல காட்ட மாட்டேன். உன் பக்கம் கூட திரும்ப மாட்டேன். உன் கற்பை காட்பார்த்திக்க நீ பால்கனிக்கு ஓடாம படுத்து தூங்கு. சொன்னவனும் தூங்கவில்லை, கேட்டவளும் தூங்கவில்லை. இரவு முழுவதும் தூங்காமல் ஒருவருக்கொருவர் முதுகு காட்டியபடி பொழுதை ஓட்டினார்கள். விடிந்தவுடன் முதல் ஆளாக கருணாகரன் வெளியே போய்விட்டான். அவன் இல்லாத தனிமையில் அழுது தீர்த்தாள் சசிரேகா.
இப்போது கற்சிலை போல அசைவில்லாமல் அவன் காரோட்டி கொண்டிருக்கின்றானே. 2 தினங்களுக்கு முன்னால் அவளை கொட்டும் மழையில் நின்றுவிட்ட ரயிலிலிருந்து அன்னவாசலுக்கு கூப்பிட்டு கொண்டு வந்தானே, அப்போது இப்படியா இருந்தான்? நொடிக்கொரு முறை அவளை பார்த்த கள்ளப்பார்வைகளின் நினைவில் அவனை பார்த்தாள் சசிரேகா. சுளித்த புருவங்களுடன் அவன் ரோட்டை பார்த்தபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவனை பார்வையிட அவனுக்கு தோதாக இருந்த முன்பக்க கண்ணாடியில் முகம் பார்த்தாள். அவன் முகம் தெரிந்தது. ஆனால் அவள் முகத்தை அவன் பார்க்கவில்லை. என்னடி பதில் சொல்ல மாட்டேங்கிற? வத்சலா தோளை தட்டியதில் திருதிருத்த சசிரேகா, என்னடி கேட்ட என்று கேட்டாள். சரியா போச்சு போ. இவ்வளவு நேரமும் நான் பேசியதை நீ கவனிக்கவே இல்லையா? எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேனா? என்னை பைத்தியம் போல புலம்ப வச்சிட்டியேடி. உன்னை நான் கொட்டு நேரானது கவனிச்சுட்டு நீ பேசி இருக்கணும். கவனிக்காதது உன் தப்பு. அந்தர் பல்ட்டி அடிச்சிருவியே. யாரு நீ? அதையும் நீயே சொல்லிரு. கருணாகரனோட பொண்டாட்டியாச்சே. கட்டிக்காரியாத்தான் இருப்ப. நான் தான் கேன போல பினாத்திக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சா சரி. வத்சலாவுடனான உரையாடல் சசிரேகாவை துயரத்திலிருந்து மீட்டது. தோழியுடன் அரட்டை அடித்தபடி பயணம் செய்ததில் கருணாகரனின் பாராமுகத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. வழியில் அவன் மதிய உணவுக்காக காரை நிறுத்தினான். மாலையில் காஃபி டிஃபன் சாப்பிட காரை நிறுத்தினான். எதிலும் குறைவி வைக்கவில்லை. செய்கின்ற அத்தனை செயல்களையும் சசிரேகாவின் முகத்தை பார்க்காமல் செய்து முடித்தான். இரவு நெருங்கும் போது சென்னையில் கார் நுழைந்தது. லேடிஸ் ஹாஸ்டல் வாசலில் கார் நின்ற போது சசிரேகா இறங்க போனாள். நாம நாளைக்கு வந்து ரூமை வேக்கேட் பண்ணிக்கலாமே. கருணாகரன் அவள் முகம் பார்க்காமல் சொன்னான். வத்சலாவுடன் ரூம் வரைக்கும் போய்விட்டு வந்து விடுகிறேனே. சசிரேகா தயக்கத்துடன் இறைஞ்சுவதைப் போல கேட்டாள். அவன் பேசாமல் இருந்ததில் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிடி சசி என்று அவளை இழுத்து கொண்டு இறங்கினாள் வத்சலா. அவன் பெர்மிஷன் கொடுக்காமலேயே அடித்து கொண்டது சசிரேகாவின் மனம். பாய் ஆஃபீஸர். வத்சலா கருணாகரனுக்கு கையாட்டி விட்டு சசியின் கையோடு கைகோர்த்தபடி நடந்தாள். வரவேற்பறையை கடந்து திரும்பிய போது சசிரேகா திரும்பி பார்த்தாள். காரிலிருந்து இறங்கி அதில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தவனின் சிவந்த கண்கள் அவளை அச்சுறுத்தின. திரும்பி விடலாமா? அவள் நினைத்ததை செயல்படுத்துவதற்குள் ஹாஸ்டலில் இருந்த தோழிகள் சூழ்ந்து கொண்டார்கள். மணமகளே மருமகளே வா வா என்று ஆரம்பித்து அவர்கள் பண்ணிய கலாட்டாவில் சசிரேகாவில் உடனடியாக திரும்ப முடியவில்லை. ஒரு வழியாக வத்சலாவிடமும் தோழிகளிடமும் விடைபெற்று கொண்டு அவன் காருக்கு ஓடி வந்த போது, நான் உன் டிரைவர் இல்லை என்று அவன் வெடித்தான். அத்தியாயம் 21. சசிரேகாவின் முகம் கன்றி போனது. அது அவள் தங்கியிருந்த லேடிஸ் ஹாஸ்டல். வாசலில் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் முதல் தோட்டத்தில் நடந்தபடி அவர்களின் ஜோடி பொருத்தத்தை சிலாகித்து பேசிக் கொண்டிருந்த பெண்கள் வரை எல்லோருக்கும் அவளை தெரியும். அவளது கணவனை பார்க்கும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருப்பவர்களின் காதில் அவனது கேள்வி விழுந்து வைத்ததால் அவளை பற்றி என்ன நினைப்பார்கள்? அவளுக்கென்று ஒரு மரியாதை இல்லையா? அவன் தாலி கட்டி விட்டான் என்பதற்காக அவளது அனைத்து மரியாதைகளையும் அவள் குழி தோண்டி புதைத்து விட வேண்டுமா? இன்னும் அவன் பேசியிருப்பான். அதற்குள், என்னடி சசி, ஆபீசர் சார் என்ன சொல்கிறார் என்று கேட்டபடி வத்சலா வந்து விட்டாள். நத்திங். சசி சிரிக்க முயன்றாள். வரலன்னா விட்டுரு. எதுக்காக சிரிப்பை பிடித்து இம்சை பண்ணுற? இலகுவாக பேசிய வத்சலாவின் மீது சசிக்கு பொறாமையாக இருந்தது. இவளைப் போல் ஏன் என்னால் கேஷுவலாக இருக்க முடியவில்லை? அதற்கெல்லாம் கொடுப்பினை இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் சசிரேகா. வத்சலாவுக்கு பெற்றோர் இருக்கின்றார்கள். கூட பிறந்த அண்ணன் இருக்கின்றான். அவளை உயிருக்குயிராய் காதலிக்கும் காதலன் இருக்கின்றான். சசிரேகாவுக்கென்று யார் இருக்கின்றார்கள்? சின்னஞ்சிறு வயதில் பெற்றோர்களை இழந்து உறவினரின் வீட்டில் அகதியாக ஒண்டியிருந்தவள் அவள். நல்ல துணிமணிகள் கிடைக்காமல் வீட்டில் மீந்து போகும் பழைய சோற்றை உண்டு வளர்ந்தவள் அவள். அவளை அவர்கள் படிக்க அனுமதித்ததே பெரிய விஷயம். அவளுடைய திருமணம் யாருடன் எப்போது நடக்கப் போகின்றது என்பதை கூட அறிந்து கொள்ளும் உரிமை இல்லாத அடிமை அவள். அவளுக்கு போய் வத்சலாவை போல இலகுவான மனம் எப்படி இருக்கும்? மலை போன்ற பாரங்களை சுமக்கும் பாரமான மனதுதானே இருக்கும். சாரி ஆஃபீஸர், உங்கள் காதல் பொண்டாட்டியை ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சிருக்காம அடைக்காதீங்க.
நான் இவ்வளவு நேரம் பிடிச்சு வச்சுட்டேன். சசி இப்பவே வர்றேன்னு தான் சொன்னா. ஆனா பாருங்க, இவளோட கல்யாண விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்டல் வார்டனும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இவளை பார்க்க வந்துட்டாங்க. அத்தனை பேரோட கேள்விகளுக்கும் பதிலை சொல்லிவிட்டு கிளம்பி வர்றதுக்கு லேட் ஆகிருச்சு. சசியின் விழிகள் கேட்டுக்கொண்டாயா என்று கருணாகரனை பார்த்து கேட்டன. அவன் தோள்களை குலுக்கி விட்டு எதுவும் நடக்காததைப் போல காரில் ஏறினாள். வரேன் வத்சலா. சசியின் தொண்டை அடைத்தது. நாளை பார்ப்போம் சசி. உன்னோட ட்ரெஸ்ஸை எல்லாம் பெட்டியிலே அடுக்கி ரெடியா வச்சிடுறேன். வத்சலா சமாதானம் சொன்னாள். நாளைக்கும் வரணுமா? ஏன், இப்பவே பெட்டியை தூக்கிட்டு வர வேண்டியது தானே? கருணாகரன் எரிந்து விழுந்தான். அது சட்டு புட்டுன்னு முடிகிற வேலை இல்லை ஆஃபீஸர். குறைந்தது 2 மணி நேரமாவது ஆகும். ஹாஸ்டல் ரூமை வெக்கேட் பண்றதுக்கு வார்டன் கிட்ட சொல்லணும். அங்கேயும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அவ்வளவு நேரமும் உங்களை வெயிட் பண்ண வைக்க முடியுமா? வத்சலாவின் கேள்வியில் எரிச்சல் அதிகமான கருணாகரனை காரை கிளப்பினான். ஏறிக்கடி, இல்லைன்னா விட்டுட்டு போயிட போறாரு. வத்சலா கேலியாக சொன்னாள். நீ கேலியாக சொன்னாலும் அதுதான் உண்மை வத்சலா. கனத்த மனதுடன் காரில் ஏறினாள் சசிரேகா. கார் பறந்தது. ஒரு ஸ்டார் ஹோட்டலின் வளாகத்துக்குள் நுழைந்தது. ஏற்கனவே போனில் ரூமை புக் பண்ணியிருந்ததால் வரவேற்பறையில் விஷயத்தை சொல்லி சாவியை வாங்கி கொண்டு நடந்தான் கருணாகரன். ஏறக்குறைய அவன் பின்னால் ஓடினாள் சசிரேகா. ஆடம்பரமான அறையில் பெட்டியை தூக்கி போட்டுக்கொண்டு அவன் குளியலறைக்குள் புகுந்து விட்டான். அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சசிரேகாவுக்கு அலுப்பாக இருந்தது. வெந்நீரில் குளித்ததால் தேவையில்லை என்று நினைத்து கொண்டாள். கருணாகரன் வந்ததும் இவள் நைட்டியுடன் குளிக்கப் போய்விட்டாள். வெந்நீர் குளியலில் அலுப்பு குறைவதைப் போல இருந்தது. ரோஜா வண்ண நைட்டியுடன் முடியை பிடித்து போட்டபடி குளியலறையை விட்டு வெளியே வந்தாள். அவர்களுக்கான இரவு உணவை போனில் சொல்லிக் கொண்டிருந்த கருணாகரனின் பார்வை அவள் மேல் படிந்தது. அவளை ஊன்றி பார்த்தவனின் பார்வையில் அவள் முகம் சிவந்தாள். அதை மறைக்க முகத்தை டவலால் துடைத்தபடி கண்ணாடியின் முன்னால் போய் நின்று விட்டாள். தோகை போல விரிந்திருந்த கூந்தலை தளர பின்னி நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டை ஒட்டி அவள் திரும்பிய போது அவன் கால் மேல் கால் போட்டு சோஃபாவில் தோரணையாக சாய்ந்து அவளையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். எதுக்காக இப்படி பார்க்கின்றான்? அவளுக்கு லஜ்ஜையாக இருந்தது. அவனுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருந்தவள் டீப்பாயில் கிடந்த மாத வார இதழ்களில் ஒன்றை எடுத்து பிரித்து படிப்பதைப் போல பாவனை செய்ய ஆரம்பித்தாள். இன்னும் அவன் பார்த்துக்கிட்டுத்தான் இருக்கானா? அவள் மனம் குறுகுறுத்தது. அதை அறிய வேண்டுமானால் அவனை பார்க்க வேண்டும். அவள் அவனை பார்ப்பதை அவன் பார்த்து தொலைத்து விட்டால் வம்பு வந்து சேரும். எதுக்கு வம்பு? அவள் திரும்பவில்லை. அரை கதவு தட்டுப்பட்டது. கருணாகரன் கதவை திறந்தான். அவன் ஆர்டர் செய்திருந்த உணவு வகைகளை எடுத்துவிட்டு ஹோட்டலின் பணியாளர் சென்று விட்டான். சாப்பிட்ட வான்னு அழைக்கணுமா? அவன் குரலில் அவசரமாக கையிலிருந்த புத்தகத்தை டீபாயில் வைத்துவிட்டு அவள் திரும்பினாள். எனக்கு 2 இட்லி போதும். இது ஸ்டார் ஹோட்டல். இடத்துக்கு தகுந்தபடிதான் சாப்பாடு இருக்கும். இங்கே இருக்கிறதுல எது வேணுமோ அதை எடுத்து சாப்பிடு. முட்டாள் மாதிரி பேத்தாதே. அவனும் எதிரே இருந்த சோஃபாவை அவன் சுட்டி காட்டியதில் அவள் தயக்கத்துடன் உட்கார்ந்தாள். ஊடே இருந்த இன்னொரு டீப்பாயின் மீது உணவு வகைகள் இருந்த தட்டுகள் பரத்தி வைக்கப்பட்டிருந்தன. எதை எடுத்துக் கொள்வது என்று அவளுக்கு குழப்பமாக இருந்தது. அவனே அவள் பக்கமாக சில தட்டுக்களை நகர்த்தி விட்டான். இதையெல்லாம் உனக்காக ஆர்டர் பண்ணினேன், சாப்பிடு. அவளுடைய பதிலுக்கு காத்திருக்காமல் அவன் பக்கமாக இருந்த தட்டுக்களை அவன் காலி பண்ண ஆரம்பித்ததில் சசிரேகா மெதுவாக ஒரு தட்டை கையில் எடுத்தாள். சாப்பிட ஆரம்பித்தாள். உணவு ருசியாக இருந்தது. வயிறு பசியாக இருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அவளுக்கென்று அவள் கை காட்டிய தட்டுக்கள் காலியாகிவிட அவன் ஜாடையாக அவளை பார்த்தான். பாவம், பசியோடு இருந்திருக்கா. அவனுக்கு இரக்கமாக இருந்தது. கடைசியாக காஃபியை கையில் எடுத்து கொண்டவளிடம், பசிச்சதுன்னா சொல்ல மாட்டியா என்று கடிந்து கொண்டான். காஃபியை உறிஞ்சியபடி அவள் மேல் பார்வை பார்த்தவளின் விழிகளில் இவன் என்ன கேட்டகிரி என்று குழப்பம் தெரிந்தது. என்னை புரிஞ்சுக்கிறது சுலபம் தாண்டி, என்னை புரிஞ்சிருக்கிற தேடல் உன்கிட்ட இருக்கணும். அதுதான் இல்லையே உன்கிட்ட. அவன் நிதானமாக சொன்னாள். தெரிஞ்ச வரைக்கும் போதும். அவள் காஃபி கப்பை வைத்துவிட்டு நிமிர்ந்து அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தாள். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க அவளின் சம்மதத்தை கேட்கணும். அவளும் மனுஷிதான். அவளுக்கும் ஒரு மனம் இருக்கிற நினைப்பு இருந்திருக்கணும். உங்ககிட்ட அது சுத்தமா இல்லையே. என்னை கல்யாணம் பண்ணிக்க என் சம்மதம் எதுக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்க.
இவளோட பெரியப்பாவுக்கு இவ அடிமை தானே. அந்த பெரியப்பாவுக்கு சொத்து தர்றேன்னு சொல்லிட்டா இவ கழுத்தை பிடிச்சு நம்ம காலடியில் தள்ளிடுவாருன்னு கணக்கு போட்டு காய் நகர்த்தி ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கு உரிமை இல்லாத எனக்கு மட்டும் உரிமையான என்னோட அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டை என்னிடமிருந்து பறித்து என் பெரியப்பாவுக்கு தாரை வார்த்து கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. இத்தனைக்கு மேலா இன்னொருத்தனை காதலிச்சுட்டு அந்த காதலை தியாகம் பண்ணிட்டு பெரியப்பா கைகாட்டுற ஆளுக்கு கழுத்தை நீட்ட போகிறவ வழியில காரில் உங்களுடன் காதல் செய்ததா என்னை பத்தின உயர்வான அபிப்பிராயங்களை சொன்னீங்க. ஆயுசுக்கும் இது போதும். இதுக்கும் மேலே உங்களை புரிஞ்சுக்கிட்டா நான் என்னென்னவோ எனக்கே தெரியவில்லை. சசிரேகா பேச பேச அவனது முகம் மாறியது. புருவங்கள் சுருங்க யோசனையுடன் அவளை பார்த்தவனை பார்க்காமல் காரமங்கலத்தில் படுப்பதைப் போல கட்டிலின் ஓரமாக சுருண்டு படுத்தவள் அசதியுடன் தூங்கி போனாள். மறுநாள் காலையில் அவன் கண் விழித்த போது அறையில் அவள் இல்லை. கட்டிலின் ஓரமாக ஒரு பேப்பர் இருந்தது. அது பறந்து விடாமல் இருக்க வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தை தள்ளிவிட்டு பேப்பரை எடுத்தாள் சசிரேகா. ஜிம்முக்கு போகிறேன். ஃபோனில் ரூம் சர்வீஸை கூப்பிட்டு காஃபியை ஆர்டர் பண்ணி குடித்துவிடு. டிஃபன் சாப்பிட நான் வந்து விடுவேன் என்று பேப்பரில் எழுதியிருந்தது. என்ன மாதிரியான கணவன் இவன்? புரியாத போதிலும் அவளுக்காக அவன் காட்டிய அக்கறை அவளுக்கு புதிதாகவும் இதமாகவும் இருந்தது. அவளுக்காக யோசிக்கவும் ஒருவன் இருக்கின்றான் என்று நினைக்கவே அவளுக்கு சக்தியை கொடுத்ததில் அவள் புத்துணர்வாக உணர்ந்தாள். அந்த புத்துணர்வுடன் போனை எடுத்து ரூம் சர்வீஸை அழைத்து காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு குளியலறைக்குள் முகம் கழுவ போனாள். பல் துளக்கி முகம் கழுவி அவள் வந்தபோது காஃபியும் வந்திருந்தது. டிவியை உயிர்ப்பித்து அன்றைய செய்திகளை பார்த்தபடி அவள் காஃபியை உறிஞ்சி கொண்டிருந்த போது கருணாகரன் வந்து விட்டான். குட் மார்னிங். நல்லா தூங்கினியா? அவனது இயல்பான விசாரிப்புக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் என்று முணுமுணுத்தாள். அவன் கண்டுகொள்ளாமல் விசிலடித்தபடி குளியலறைக்குள் போக போனான். அதற்குள் அவன் பார்க்கவில்லை என்ற நினைவில் அவள் கள்ளத்தனமாக அவனை பார்த்து வைத்தாள். இறுக்கி பிடித்த டிஷர்ட்டில் உருண்டு திரண்டிருந்த அவனது புஜங்கள் கவர்ச்சியாக தெரிந்ததில் அவள் மனம் சலனப்பட்டது. போதாக்குறைக்கு தொடை தெரியும் பெர்முடாஸின் அவளை மயக்கி வைத்தான். இப்படியா ட்ரெஸ் பண்ணிக்குவான்? அவள் முகம் சிவந்தது. ஜிம்முக்கு போக இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். குளியலறைக்குள் போக போனவன் நின்று பதில் சொன்னதில் அவள் அரண்டு போனவளாக காஃபி கப்புக்குள் கவிழ்ந்து கொண்டாள். ஓரச்சிரிப்புடன் அவள் குளிக்க போய்விட்டான். வெளியே வந்தவன் பெர்முடாஸும் வெறும் மார்புமாக இருந்ததில் இவன் ஒரு முடிவோடு தான் இருக்கான் என்று உதட்டை கடித்தபடி அவளுக்கான மாற்றுடையை எடுக்க பெட்டியை திறப்பதைப் போல முகத்தை திருப்பிக் கொண்டாள் சசிரேகா. அவளை பார்த்தபடி அவன் வெற்றுடம்பை துடைத்துவிட்டு நிறுத்தி நிதானமாக உடல் முழுவதும் பவுடரை அபிஷேகம் பண்ணி கொண்டிருந்ததில் அவள் கைவிரல்கள் நடுங்கின. ஆண்மை ததும்பும் அவன் மார்பில் ஒன்று இருந்த தருணங்கள் நினைவுக்கு வந்து அவளை இம்சித்தன. அவள் மனதில் மோகத்தீ பற்றி கொண்டது. அதை கொன்று புதைக்கும் திராணி மெல்ல மெல்ல அவளிடமிருந்து விடை பெற்று விடுமோ என்று அவள் பயந்தாள். நானா உன்னை தொடமாட்டேன். அவனது அழுத்தமான குரல் அவள் காதில் ஒலித்தது. அவளாக அவனை தொட்டுவிடச் செய்துவிடும் முடிவோடு அவன் இருக்கின்றானோ என்ற பயத்துடன் அவள் அவசரமாக குளியலறைக்குள் ஓடியே விட்டாள். குளித்து முடிந்து ஒரு பிரிண்டட் சில்க் சேலையை உடுத்தி வெளிவந்தவளை பேண்ட் ஷர்ட்டுடன் இருந்தவன் ஏற இறங்க பார்த்து வைத்தான். அவனுடைய ஒரு மார்க்க பார்வையில் மனம் சலனப்பட்டாலும் அப்பாடி முழு ட்ரெஸ்ஸுடன் இருக்கின்றான் என்று அவள் ஆசுவாச பெருமூச்சு விட்டாள். காலை டிஃபனையும் பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட வைத்தவனின் குறுகுறுவென்ற பார்வையில் ஏதோ ஒரு செய்தி இருந்தது. என்னவாக இருக்கும்? யோசித்து யோசித்து தலை குழம்பியதுதான் மிச்சம். அவளுக்கு விடை கிடைக்கவில்லை. அவன் மனம் என்ன இருக்கின்றதென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவனாக சொன்னால்தான் உண்டு என்பதை உணர்ந்து வைத்திருந்தாள். சரியான கல்லுளி மங்கன் என்று அவனை மனதிற்குள் திட்டி தீர்த்தாள். அவள் வேலை செய்த கம்பெனிக்கு அழைத்து கொண்டு போனான். அவள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு வரும் வரைக்கும் வரவேற்பறையில் காத்திருந்தான். அவள் வந்ததும் போகலாமா என்று எழுந்து கொண்டவன், அந்த பிரவீன் இங்கேதான் வேலை செய்கிறானா என்று விசாரித்து வைத்தான். அவள் எரிச்சலுடன் முறைத்ததும் தோள்களை குலுக்கினான். கேட்கணும்னு தோணிச்சு, கேட்டேன் என்றான். இதே போல நான் கேட்கணும்னு நினைக்கிறதையெல்லாம் கேட்டால் நீங்க தாங்க மாட்டீங்க. அவள் சூடாக பதில் சொன்னாள்.
ஆஹா, நீ கேட்காத ஆள்தான், பேசாம அடந்தேதான். கேட்கிறதுக்கு எதையும் மிச்சம் வைத்திருக்கிறியா நீ? வாடி. இலகுவாக பேசிவிட்டு காரை கிளப்பியவனை முறைத்தவளுக்கு லேசாக சிரிப்பும் வந்தது. காட்டிக்கொள்ளாமல் சாலையை பார்ப்பதைப் போல பாவனை செய்தாள். லேடிஸ் ஹாஸ்டலுக்கு சென்று ரூமை காலி செய்துவிட்டு அவளுடைய பெட்டியை எடுத்து கொண்டாள். வத்சலா கார் வரைக்கும் வந்து டாட்டா சொல்லி அனுப்பியும் வைத்தாள். இன்னைக்கோடு உன் சென்னை வாழ்க்கைக்கு குட்பை சொல்லிவிட்ட. இதை மனசுல வச்சுக்க. கண்டிப்புடன் அவன் சொன்னபோது அவள் கண்கலங்க பேசாமல் இருந்தாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இதோட இந்த புக்கை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த பாட்டை முடிச்சுக்கொள்கிறேன். நாளைக்கு அடுத்த பாட்டோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.